அதுவா ஒண்ணு இல்ல, கண்ணுல தூசு விழுந்துருச்சு அதான். புரியல. அது மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன், பேக் உங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்றீங்க? அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னொரு நாளைக்கு வரேன். இல்ல பரவாயில்ல, கிளம்புறேன். வாடி வாடி சாவித்ரி, வா வா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆறுது. உன் விலாசத்தை வாங்கிக்கலன்னு என் பிள்ளைய திட்டின்ண்டே இருந்தேன். ஊருக்கு போறதுக்கு முன்னால உன்னை ஒரு தடவையாவது பார்த்தோன்னு பகவான வேண்டின்டே இருந்தேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. அப்பா, உனக்கும் இந்த அம்மா நினைப்பு வந்திருக்கு இல்லையா? ஆமாம்மா, உங்களை பார்க்கதான். அதான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்க ஞாபகம் வந்துருச்சு, பார்த்துட்டு போலான்னு சொல்லிதான் வந்தேன். அம்மாடி, நீ அன்னைக்கு எங்களுக்கு உதவி பண்ணியோ பொழைச்சோம். இல்லைன்னா வயசான காலத்துல நாங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்போம். ரொம்ப நன்றிடிம்மா. என்னம்மா நீங்க போய் எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? என்னடி இப்படி சொல்லிட்ட? முன்ன பின்ன தெரியாத எங்களுக்கே இவ்வளவு உதவி பண்ணப்போ உனக்கு ஒண்ணுன்னா நாங்க சும்மா இருப்போமா? நன்றிமா. பாத்தியா, நீ நன்றி இப்ப சொல்றியோ இல்லையோ, என்ன சொல்லாதேன்னு சொல்லிட்டோ. இல்ல, என்ன கண்டாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, என்ன திட்டுவாங்க, ஏமாத்திருக்காங்க, நிறைய பேர் என்ன அடிச்சும் இருக்காங்க. நீங்க என் மேல காட்டுற அன்பை பார்த்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அழாதடிமா. ஆமா, உங்க ஆத்துல உன்னை நன்னா பாத்துக்கிறாளோ? அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, என்ன பெத்த பொண்ணாட்ட பாத்துக்கிறாங்க. எதுக்கு கேட்டீங்க? ஒண்ணு இல்ல, உன்னை எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ விருப்பப்பட்டா எங்களோடய வந்து தங்கிடலாம். தயங்கவே தயங்காத என்ன? சரிம்மா. கால் இப்ப எப்படி இருக்குமா? எனக்கு இப்ப ஒண்ணும் இல்லடிமா. நீ சொன்ன மாதிரியே அன்னைக்கே டாக்டர்கிட்ட போய் ஊசி எல்லாம் போட்டுண்ட. சரிம்மா. அம்மா, மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? யாரு? எங்க ஆத்துக்காரையும் பாலனையும் கேக்குறியா? எல்லாரும் நன்னா இருக்கா. எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையா எங்கேயோ வெளில போயிருக்காங்கம்மா. அம்மா, அந்த கீழ் வீட்டுல யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்க எப்படி இருக்காங்கம்மா? யாரு? ஓ, சிவா மோகனாவ சொல்றியா? அவளும் நன்னா இருக்கா. அந்த சிவா இருக்கான் பாரு, தங்கமான புள்ளையாண்டா. மோகனா கூட உன் வயசுதான் இருக்கும். ஆனா உன் குணமும் மனசும் தான் இல்ல. ரொம்ப வெதரனையே இல்ல, ரொம்ப முஷுடு. பாவம், அந்த புள்ளையாண்டான ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி அப்பப்ப மல்லுக்கு இழுத்துட்டே இருக்கா. பாத்தியா, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்காக நீ இவ்வளவு வருத்தப்படுறிய. உன் மாதிரி குணம் 1000த்துல ஒருத்தருக்கு தாண்டிமா இருக்கும். அந்த புள்ளையாண்டாம் குணத்துக்கு உன்ன மாதிரி ஒருத்தி அவனுக்கு வாச்சிருந்தா பொருத்தமா இருந்திருக்கும். என்ன பண்றது, அவன் தலையெழுத்து இவகிட்ட போய் மாட்டினுட்டான். ஆமா, இது என்ன புடவை? ரொம்ப நன்னா இருக்கே.
மின்னைக்கு இப்ப நீ கூட ரொம்ப தேஜஸா இருக்கியே. கல்யாணம் செட் ஆயிருக்கா? போங்கம்மா, நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, நம்ம தேன்மொழி அக்கா இருக்காங்களே, அவங்க பேசவே மாட்டாங்களா? அன்னைக்கு நீங்க அவங்க நல்லா பேசுவாங்க பாடுவாங்கன்னு சொன்னீங்க. நான் சொன்னதும் பொய் இல்ல, இப்ப நீ பாக்குறதும் பொய் இல்ல. ம், ஒரு காலத்துல தேன்மொழி எப்படி பேசுவா தெரியுமா? நன்னா பாடவும் செய்வா. அவளுக்கு ஸ்கூல்ல மாதங்கின்னு தான் பேரு. ஆனா அவ பேச்சுக்காகவே அவளை தேன்மொழின்னு கூப்பிட்டா தெரியுமா? அப்புறம் ஏமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க? எதை கேட்டாலும் சைகையிலே சொல்றாங்க, பேசுறது இல்ல. இடையில ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பேச வேண்டான்னு முடிவெடுத்தா வாய மூடிண்டா, அவ்வளவுதான். எங்களுக்கே நாங்க இங்க வந்த தான் தெரியும். என்னம்மா சொல்றீங்க? அவங்களாவேவா வாய் பேசாம இருக்காங்க? ஏதாவது விரதமா? ஒரு விதத்துல பார்த்தா இதுவும் விரதம் தான். ஆனா மௌன விரதம்னா ஏதோ வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள் இருப்பா. இது வாரக்கணக்கா மாசக்கணக்கா இருக்கிற விரதம். விரதம் இல்லம்மா, இது தவம். எங்களுக்கு கொடுத்த தண்டனைன்னு கூட சொல்லலாம். ஏமா நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? பின்ன என்ன சாவித்திரி, நானும் ஒரு சாதாரண மனுஷி தானே. என் மத்த பிள்ளைங்கள்லாம் குழந்தை குட்டியோட சௌக்கியமா இருக்கிறச்ச என் 3வது புள்ள பாலனுக்கு குழந்தை இல்லையேங்கிற ஏக்கத்துல ஒரு நாள் அவளை மலடின்னு வாய் தவறி சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அவளும் அதுக்கு காதறி கண்ணை கசக்கிண்டு ஓஞ்சிட்டா. ஆனா என் புள்ள மாத்திரம் விடவே இல்லை. அன்னைக்கு பூரா ஒரு மூச்சு என்கிட்ட சண்டை புடிச்சான். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு ராவோட ராவா அவளையும் அழைச்சிண்டு ஊரை விட்டு ஓடி இங்க வந்துட்டான். அப்புறம்தான் புரிஞ்சது, எவ்வளவு அடிச்சாலும் பட்டுக்கிற உடம்பும் மனசும் நாம யார ரொம்ப நேசிக்கிறோமோ அவ ஒரு சொல்லு சொன்னா கூட மனசு தாங்காம உடைஞ்சு போயிடும். ஆமா சாவித்திரி, என் புள்ள பாலன் இருக்கானே, அவன் மத்த எல்லாரையும் விட அவன் என்ன ரொம்ப நேசிக்கிறான். அம்மா அம்மான்னு உருகுவான். கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். நம்ம தேன்மொழி அக்காக்கு சீக்கிரமாவே ஒரு குழந்தை பிறக்கும். வாய் முகூர்த்தம் பலிக்கட்டுண்டி. பாலாவுக்கு குழந்தை பிறந்துடுத்துனா நானும் யாத்துக்காரும் சிவனேன்னு இங்க உட்காந்து குழந்தைய கொஞ்சிட்டு சந்தோஷமா இருப்போம். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா குழந்தை பிறக்கும். இந்த ஆத்துல ஒரு விசேஷம் நடக்க போறது. இந்த ஆத்துலனா இந்த ஆத்துல இல்ல, சிவா தம்பி ஆத்துல. மோகனாவுக்கு இன்னும் தாலி பிரிச்சு கட்டலையாம். நாங்க பெரியவாளா இருக்கோமே, எங்களை அந்த சம்பிரதாயத்தை பண்ண சொன்னா நாங்களும் மறுப்பு சொல்லாம சரின்னு சொல்லிட்டோம். பாவம், அவளுக்கும் யாரும் இல்ல, ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டவா. அதுக்கு ஒரு நாள் பார்த்து நாங்க சொல்றோம். அன்னைக்கு நீ கண்டிப்பா வந்துடணும். என்ன? வரேம்மா, இது என் வீட்டு விசேஷம் மாதிரி. கண்டிப்பா நான் வரேன். அக்கா, காஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா, பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. அக்கா, நானே கிளம்புறேக்கா. நீங்க எதுக்கு மேலையும் கீழே நடந்துக்கிட்டு? வரேன் வரேம்மா. ஆமாமா, நீ சொல்றதும் உண்மைதான்.
ஏய் நில்லு. என்ன மேடம் வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? காரணத்தோட தான். இனிமே நீ வேற இடம் பார்த்துக்கலாம். என்ன மேடம் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? நான் குண்டை தூக்கி போடுறேன்னா, கடத்தருல இன்னைக்கு நீ தான் என் தலையில பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்க. நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. என்ன மேடம் நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன வெளியே போக சொல்றீங்க? நீ என்ன தப்பு பண்ணேன்னு உனக்கே தெரியல? பட்ட பகல்ல 4 பேர் பாப்பாங்களேன்னு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அந்த பையன் கூட பைக்ல உரசிட்டு போற. அது உனக்கு தப்பா தெரியலையா? உன்னையே நம்பிட்டு இருக்க அப்பா அம்மாவுக்கு துரோகம் செய்யறோமேன்னு உன் மனசாட்சி உன்னை உறுத்தல? பார்த்த எனக்கே இவ்வளவு கேவலமா இருக்கே. உங்க அப்பா அம்மா பார்த்திருந்தாங்கன்னா அங்கேயே செத்துருப்பாங்க. போதும் நிறுத்துங்க. இது என் சொந்த விஷயம். நீங்க தேவையில்லாம தலையிடாதீங்க. அப்படியா? இது என் ஹாஸ்டல். இங்க இந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் இடம் இல்ல. நான் அனுமதிக்கவும் மாட்டேன். இதுக்கா இவ்வளவு போராடி உன்னை நான் கஷ்டப்பட்டு அன்னைக்கு காப்பாத்தினேன். அந்த பையன் இங்க வந்து என்ன கேவலமா உன்னை பேசியிருக்கிறான். அத்தனையும் தொடச்சு போட்டுட்டு வெக்கம் இல்லாம அவனை கட்டி பிடிச்சிட்டு பைக்ல பொறிய. என்ன பொண்ணு நீ! இதுக்கு மேலே உன்னை நான் இங்க தங்க வச்சேன், மத்த பசங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. நீ வேற இடம் பாத்துக்க. இப்படி திடீர்னு சொன்ன நான் எங்க போவேன்? ஏமா நீ மாடர்ன் பொண்ணு, உனக்கு இடம் கிடைக்காது. இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடான ஹாஸ்டல். இங்க உனக்கு வசதிப்படாது. நல்ல மாடர்ன் ஹாஸ்டலா பார்த்து தங்கிக்க. நல்ல மாடர்ன் ஹாஸ்டலா பார்த்து தங்கிக்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டா போதுமா? 1 மாசம் டெபாசிட் இருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்கணும். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. இப்படி எவ்வளவோ விஷயம் இருக்கு. ரூல் பேசுறியா? ஏன் ரூல்ஸ் பேசக்கூடாதா? எங்கேந்து உனக்கு இந்த தைரியம் வருதுன்னு எனக்கும் புரியும். பாரு, 1 மாசம் நோட்டீஸ் இல்ல, 2 மாசம் வாடகை பணத்தை உனக்கு முன்கூட்டியே தந்துடுறேன். உன் லக்கேஜை பேக் பண்ற கஷ்டம் கூட உனக்கு இல்லமா? அனிதாட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ எடுத்துட்டு வந்துடுவா. எல்லாத்தையும் எடுத்துட்டு முதல்ல இடத்த காலி பண்ற வழியை பாரு. ஏய் நில்லு, எங்க போற? ஹலோ, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து என் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போறேன். என்ன வாசலே பத்தி நின்னுட்டு இருக்க? அப்பா வரதுக்காக வெயிட்டிங்கா? ஐயோ, இந்த சாவித்ரி மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. அவளை இன்னும் ஆளை காணோம். வீட்டுக்கே காய்கறிக்காரி வருவா, அவகிட்ட வாங்கிக்கலான்னு சொன்னா தானும் மார்க்கெட்டுக்கு போய் தான் வாங்குவாரு, நானும் அங்கதான் போய் வாங்குவேன்னு சொல்லிட்டு போனவதான் இன்னும் ஆளையே காணோம். மா, இத ஒரு பிரச்சனைன்னு புலம்பிட்டு இருக்கியே, உனக்கு வர வேலையே இல்லையா? மார்க்கெட் போனவன் எங்கேயாவது பராக் பார்த்து நின்னுட்டு இருப்பா. நீ போய் உன் வேலையை பாரு போ. உனக்கு என்ன? நீ தான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டியே. என்னைக்காவது இந்த வீட்டு விஷயங்கள அக்கறை காட்டியிருக்கியா? ஐயோ, என்ன சாவித்ரி இது? ஏன் இவ்வளவு நேரம் எங்க போன நீ? மன்னிச்சுக்கங்கம்மா, வழியில எங்க ஊர்க்கார ஒருத்தரை பார்த்தேன். அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். கடைசியில பார்த்தா அன்னைக்கு ஒரு வயசான அம்மாவும் அப்பாவும் வீட்டுல விட்டுட்டு வந்தல, அவங்க வீடுதான். அங்கதான் எங்க சொந்தக்காரங்க குடியிருக்காங்க. ஏன் சாவித்ரி, அதுக்காக சொல்லாம கொள்ளாமையா போறது? ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டு போலாம்ல. இத பாரு, உன்னால அந்த ஊர்வசி ஒத்தாள சமையல் கட்டுல நின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. மா, நீங்க உள்ள போங்கம்மா. பிரீத்தி அக்காவோட ஃப்ரெண்ட நான் வழியில பார்த்தேன். அவங்க ஒரு விஷயம் சொல்ல சொன்னாங்க. நீங்க உள்ள போங்கம்மா, நான் வந்துடுறேன். ஒரு நாள்ல எத்தனை பேரை தாண்டி பார்த்து பேசிட்டு வருவ? நீ இனிமே மார்க்கெட் பக்கமே போக கூடாது, புரியுதா? ஏய், நிஜமாவே நீ மார்க்கெட் தான் போனியா?
இல்ல நாங்க கட் அடிச்சிட்டு சினிமாக்கு போற மாதிரி நீயும் கட் அடிச்சிட்டு எங்கேயாவது சுத்திட்டு வரியா? ம்? ஓய், அம்மாவை நீ ஏமாத்தலாம், ஆனா என்ன நீ ஏமாத்த முடியாது. ஏய், நான் உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்க. நான் உங்க மேல கோவமா இருக்கேன்க்கா. ஏன் மேல கோவமா? நான் என்ன பண்ணேன்? பின்ன ரோட்ல என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்க, அப்ப எனக்கு கோவம் வராதா? என்னது, ரோட்ல நான் உன்னை பார்த்தனா? என்ன உளர்ற? நான் என்னைக்கு மார்க்கெட்லாம் போயிருக்கேன்? அக்கா நல்லா போய் சொல்றீங்கக்கா. கொஞ்சம் விட்டா நம்ம கோபால் சாரோட பைக்ல போனது நான் இல்லைன்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. என்னது, கோபாலா? நீ என்கிட்ட அடி தான் வாங்க போற. சும்மா போய் மேல போய் சொல்லிட்டே போகாத. நான் ஒன்னும் போய் சொல்லலக்கா. நம்ம கோபால் சார் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தாரு, நீங்க பின்னாடி உட்கார்ந்து அவர் கட்டி பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தீங்க. அத நான் என் 2 கண்ணால பார்த்தேன். ஏய், போய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லு. கோபால் ஊர்லயே இல்ல, நேத்து மத்தியானம் தான் ஊருக்கு போனேன்னு எனக்கு மதுரையில இருந்து போன் பண்ணாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா. நீங்க 2 பேரும் பைக்ல போனீங்க, அது என் கண்ணால பார்த்தேன், சத்தியம். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு, இங்க வா. ஆ? என்ன நீ சத்தியெல்லாம் பண்ற? பின்ன என்னக்கா, நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன், ஆனா நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு பாக்குறீங்க. அக்கா, கோபால் சார் என்ன திரும்பி பார்த்தாரு, நான் உங்களை பார்த்தேன். நீங்க தான் சேலம் முந்தானில உங்க முகத்தை மூடிட்டு இருந்தீங்களே. ஏய், பைத்தியமா உனக்கு? நான் எந்த காலத்துல புடவை கட்டியிருக்கேன்? நல்லா யோசிச்சு பாரு. ஆமால, ஆமா, நீங்க தான் புடவைய கட்ட மாட்டீங்களே, அப்புறம் எப்படி? ஆனா நான் கோபால் சார பார்த்தேனே, நான் அவரை கூப்பிட்டுதான் அவர் என்ன திரும்பி பார்த்தாரு. அக்கா, எனக்கு அதுல சந்தேகமே இல்ல, அது கோபால் சார் தான். அப்பா அவரோட வண்டியில கட்டி பிடிச்சு உட்கார்ந்து பொண்ணு யாரு? ஏய், நீ என்ன சொல்ற? ஏய், இங்க பார், நல்லா யோசிச்சு சொல்லு. நீ யாரையோ பார்த்து கோபால்னு உளறிட்டு இருக்க. இல்லக்கா, நான் சத்தியமா சொல்றேன், அது கோபால் சாரே தான்.